ஒரு ரே பார்ட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த அரசியல் படங்கள், கண்ணீர் மல்க பேசுற வசனங்கள், ஒடுக்குமுறை, ரத்தம், டிராஜடி, சோகங்கள், இந்த மாதிரி தமிழ் சினிமா கடல்லாம் இருந்துட்டு இருந்த நம்மளை வலை போட்டு ஒருத்தர் மேல தூக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு குறை தான், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் எதுவும் வைக்கலையே அப்படிங்கிறது தான். பட் மே 1 அன்னைக்கு அது பூர்த்தி ஆயிடும். ஏன்னா என்ன இருந்தாலும் எடுக்கிற டைம்ல தலைவர் ரெஃபரன்ஸ் ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஒரு படத்துல வர தலைவர் ரெஃபரன்ஸ் மாதிரி வேற ஏதாவது படத்துல நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? ஒரு டாப் ஸ்டாரோட படத்துல யோசிச்சு பாருங்க. அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் அந்த படத்தோட பிளாட்டே, அந்த ஜீவநதி அப்படின்னு சொல்றது. அதுல வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு முக்கியமான சீன்ல வந்து அதை பார்த்துதான் அந்த சத்யதேவங்கிற கேரக்டர் சின்ன வயசுல ஒரு டீனேஜ்ல வந்து அதை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி அவர் இஸ் சூசிங் இஸ் பார்க் அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சீனை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாமரை இலைமே தண்ணீர் மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அந்த ஃபேஸ் டைரக்டா இல்லாம அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ஜிவிஎம் சார் ஆல்சோ ஹி கிளைம்ஸ் டு பி மிஸ்டர் கமல்ஹாசன்ஸ் ஃபேன். அவர் வந்து வச்ச தலைவர் ரெஃபரன்ஸ் மாதிரி யாருமே வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணும். ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் தலைவர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது, தலைவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபேன் பாயாவே ஆயிடுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கூட ரீசென்ட்லி நான் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நெல்சன் சார் மிஸ்டர் விஜயோட ஃபேன் பாயா இருந்தாலும் அவர் வந்து ஜெயினர்ல ஒரு பெஸ்ட் கொடுத்தாரு. அந்த ஃப்ரேமிங்ல இருந்து, கம்போசிஷன்ல இருந்து, எலிவேஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாரு. அதே லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூலி வரப்போகுது. அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார் எவ்வளவு ஓப்பனா அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைக் வாட் அ பிக் கமல் ஃபேன் ஹி இஸ் அப்படிங்கிறது. அவர் வந்து கூலியில என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் கமிங் டு அட்லி வந்து ஓப்பனாவே இன்னொரு காலத்துல வந்து சொல்லியிருக்காரு, நான் ரஜினியன், அதாவது அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா நான் அதுதான் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த ரத்தத்திலே ரஜினி சம்பூரி போன மாதிரி பேசிட்டு பேட்டியில எல்லாருமே அப்படி மாறிடுவாங்க. அவரோட ஆராவை ஃபீல் பண்ணாலே எல்லாருமே அவரை எதிர்க்க வந்தவங்க கூட சரண்டர் ஆயிடுவாங்க. அதுவும் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி என்ரிச்ட் மேன் அப்படின்னு இந்த ஃபேன் பாய் ட்ரிபியூட் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சமீபத்தில் வெளியான பேட்டை, விக்ரம், இந்த பிகில், இந்த குட் பாய் அக்லி, இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கோஸ் பேக் டு த டைம் வேற மிஸ்டர் பாக்யராஜ், மிஸ்டர் பாண்டியராஜன், மிஸ்டர் பாரதிராஜா, இவங்கெல்லாம் வந்து புரட்சி தலைவர் அவர்கள் மிஸ்டர் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது பழைய படங்களும் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் காலத்திலிருந்தே எம்ஜிஆர் சாருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. எம்ஜிஆர் சாரோட படங்கள்ல வந்து அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு வந்து நிறைய ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆல்சோ ஹி வாஸ் நாட் டிரெக்டர், சோ டு சே. அவர் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு, உலகம் சுற்றும் மாறிவன். அதுல வந்து அறிஞர் அண்ணாதுரையோட ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே வரும். அவர் வந்து விஞ்ஞானத்தை பத்தி பேசுறது, அந்த ஒரு குணவாதெல்லாம் வரும். ஸோ இது வந்து புதிய கல்ச்சர் கிடையாது. பட் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் அண்ட் வே தே பிரசன்ட் தேர் ஸ்டார் ஆர் தேர் ஆதர்ஷ நாயகன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இடம் வந்து வேறுபட்டுக்கிட்டே வரும், வித்தியாசமா இருக்கும். அந்த வகையில குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட அப்பா வந்து ஒரு டிரெக்டரா வரணும்னு ஆசைப்பட்டு அவர் வர முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பிரீஃபா அவங்களோட ஃபேமிலியை பத்தி எனக்கு கிடைச்ச ஐடியா. அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் பிரபுஸ் சன்-இன்-லா. அவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவோட ட்ரீமை காப்பாத்தினது எப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் டைரக்டர் ஆனதுல. அவர் என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு, அது ஹிட்டா ஃபிளாப்பா இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தட், அவர் டெஃபினெட்லி ஒரு பேரியரை பிரேக் பண்ணி அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டார். நவ் என்ன கேட்டீங்கன்னா அவரோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஐடலுக்கு ஒரு கதை பண்ணது. அந்த கதையை வந்து வெற்றிகரமா எடுத்து ரிலீஸ் பண்ண குடுப்பனு வார்த்தை இருக்குல்ல தமிழ்ல, அந்த குடும்பம் வந்து நிறைய பேருக்கு அமையாது இல்லைங்க. அது என்னதான் ட்ரை பண்ணாலும், ஏன்னா ஒரு சின்ன ரோல் அவர் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்ல நம்ம ஹீரோவோட நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதே வந்து சச் அ பிக் டீல் ஆக்சுவலி. இன்னைக்கு வந்து நமக்கு டிரெக்ஷன்ஸ் இருந்தாலும் எங்கே போய் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், ஆக்டிங் டெக்னிக்ஸை அண்ட் ஆடிஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகும், வீடியோஸ் ஆகும் நமக்கு வந்திருந்தாலும், ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க தான் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கணும் சினிமாக்குள்ள. எப்பேற்பட்ட டேலண்டட் பர்சனாக இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த எலிமெண்ட் ஆஃப் பிளெஸிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக சினிமாவில் வரணும்னா தேவைதான். அப்படி பார்க்குறப்போ ஒரு காமனராக இருந்து ஒரு சினிமாக்குள்ள வந்து டிரெக்ட் பண்ணி தலைவரை வச்சுட்டு ஒரு படம் எடுத்த மிஸ்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு சாதனை பண்ணியிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வரிசையில எனக்கு வந்து ஆதிக் சாரோட பேக்ரவுண்ட் பத்தி பெருசா ஒரு ஐடியா இல்லை. பட் இது வந்து டெஃபினெட்லி ஒரு பாத் பிரேக்கிங்கான அவரோட கரியர்ல ஒரு பாத் பிரேக்கிங்கான ஸ்டெப் அவர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் மாதிரி தான் இருக்கு. அதோட ஒரு
பைபிள் சொல்லுவாங்க இல்லையா அது. ஏன்னா ஒரு 10 எலிவேஷன் வச்சிருக்காங்க அது சாருக்கு. அண்ட் அவரோட டெஃபினெட்லி அவரோட பழைய படங்களோட பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸோட ரெஃபரன்சஸ் மெயின்லி பை லுக்ஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணியிருக்காங்க, சிலதெல்லாம் வந்து மைண்ட் ஆஃப் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்றேன். எஸ், சில விஷயங்களும் ஆக்வர்டா இருக்கும் நியூட்ரல்ஸ்க்கு, பட் ரொம்ப அப்படி நெறிகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. பொம்பளைங்களுக்கு அகேன்ஸ்டான வயலண்டான சீன்ஸ், ரொம்ப வயலண்டான சீன்ஸ், ரொம்ப வல்கரான சீன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. டெஃபினெட்லி ஒரு கேங்ஸ்டர் செட்டப் அப்படிங்கிறப்போ சில வார்த்தைகள்லாம் வந்து அவங்க வல்கர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது வந்து நம்ம சென்சர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை சிலதெல்லாம் அவங்க தவிர்க்கவும் முடியாதுங்கிறது தான் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். நான் வந்து ஏகே சாரோட ஃபேன் பாயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாமியாடி இருப்பேன் இந்த படத்துக்கு போயிருந்தா. அண்ட் பிஎஃப்எஸ்க்கு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த படம். ஒரு ஏகே சாரோட ஃபேன் ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்காங்க ஏதோ ஒரு பாட்டில். ஏன்னா வாழ்க்கைங்கிறது தானே அறைகள் மாதிரி மேலே கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கீழே இறக்குற மொமெண்ட்ல இந்த படத்தை போட்டு பார்த்தாங்கன்னா அவர் வந்து வேற லெவலில் எனர்ஜைஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நியூட்ரல்ஸ்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து, வாழ்க்கையிலே நிறைய டென்ஷன் இருக்கு, பல பேருக்கு பல கவலைகள் இருக்கு, எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா போய் அடிச்சு பொடிச்சிட்டு வர்ற ஒரு படமா வேணா பார்க்கலாம். ஏன்னா பால்ஸ் டு வால்ஸ் கிரேசி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி தான் இந்த படம். லைக் ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் தட் கோட் வந்து இந்த படம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஆல் த ரூல்ஸ் ப்ரோக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. இங்க நிறைய இடத்துல வந்து இது சரிப்பட்டு வருமா, இது தப்பாகுமே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இந்த டைரக்டர்ஸ்க்கோ டைரக்ஷன் டீமுக்கோ யாருக்குமே படத்துல சம்மந்தப்பட்ட யாருக்குமே இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நான் கவின் கார்த்திக் சுப்பராஜ் அவர் வந்து பேட்டையில பண்ணது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு படம் எடுத்திருந்தாரு. புது கதைக்களமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவரோட ரெஃபரன்சஸ் இருந்தது. ஸோ அதுலேயும் புதுமையான விஷயங்களும் இருந்தது. அண்ட் இட் வாஸ் நாட் லைக் ப்ராப்பர் பில்டப் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். நீங்க பார்த்தீங்கன்னா கம்பேர் டு குட் பேட் அக்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஷப் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபேன் மேட் எடிட் ட்ரிபியூட் மாதிரி தான் இருந்தது, மோஸ்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. பட் மற்றபடி அவரோட லுக்கில் இருந்து எல்லா விதத்துலையும் வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப நுணுக்கமா செதுக்கியிருக்காரு படத்தை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சில சீன்ஸ் எல்லாம் வந்து சிரிக்கிறதா இல்ல சீரியஸா பாக்குறதா அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. ஒரு மெயின் வில்லன் கேரக்டரா ஒருத்தர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சீனியர் ஆக்டர், அது ரொம்ப டம்மியா போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சப் வில்லனா காமிச்ச கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆன் த ஃபேஸ் ஓவர் த டாப்பா சில சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன்ல வந்து தேவையே இல்லாம ஒரு பயங்கர பில்டப்பா வந்து ஒரு விஷயம் இருந்தது, அது கொஞ்சம் படத்துல இருந்து ஒட்டாமல் இருந்துச்சு. அப்புறம் வேற ஒரு கேமியா பிலிம்ஸ் வரும்போது ஃபோர்த் வால் பிரேக்கிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. பெருசா அப்படி நிட்பிக் பண்ணி குத்த சொல்ற மாதிரி எனக்கு வேற எதுவும் தோணல. ஒரு நல்ல ஜாலி ஃபிலிம் அண்ட் ஒரு சின்ன சென்டிமெண்டல் எலிமெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் ரைட், இட் இஸ் அ குட் அட்டெம்ப்ட். அண்ட் ஒரு ஃபேன் பாய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட்ஸ் லைக் அ கிரேசிலி ஸ்டூபிட் மூவி அப்படி வேணா சொல்ல. ஸ்டூபிட்னா என்ன பேட் வே நான் சொல்லல, ஒரு சில்லியான படம், எல்லாத்தையும் மறந்து வெளிப்படையா ரசிச்சுட்டு வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் தான் அது. ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட், ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஹீரோ பண்றது, பார்க்கறது, ரசிக்கிறது, அதுதான் அப்படின்னு. அதாவது நம்ம ரியல் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து ஒரு 3 மணி நேரம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் எனக்கு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ சூம் வந்து இதுக்கப்புறம் ரெட்ரோ ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் சொல்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸஸாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கனிமா சாங்ல சூர்யா சார் போட்டு காஸ்டியூம் ஒயிட் பிளேசர் கோட் அண்ட் ரெட் ரேஸ் பேண்ட். அப்புறம் அந்த மணிரத்னம் படத்துல வந்து தளபதி படத்துல வந்து அந்த தெப்பக்குளத்துல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு செட்டப், அதுல இருக்கிற அவங்களோட தலைவரோட ஷர்ட் கலர் வந்து சூர்யா சாரோட மேட்ச் ஆயிருக்கு, நம்ம வந்து டீசர்லேயே பார்த்தோம். அந்த மாதிரி சில அழகான ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஒரு சில ஹெவியான ரெஃபரன்சஸ் படத்துலையும் வரும் அப்படிங்கிறது நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ குட் பை அக்லி நெவர்தலெஸ் வாஸ் குவைட் அன் என்டர்டெய்னர். ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது. ஆதித்ய ரவிச்சந்தர் அவரோட ட்ரீமை அச்சீவ் பண்ணதுல பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தட்ஸ் அபவுட் இட். நீங்க குட் பை அக்லி பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தட்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் புது கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.